அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுமே தனித்தனியாகத்தான் பதிவு செய்யப்படுமே தவிர இதுக்காக வேண்டி அதை அளிக்கிறது, அதுக்காக வேண்டி இதை அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆனால் சில காரியங்கள் ஒருத்தண்ட இருந்தா அவனுடைய எல்லா நன்மைகள் அழிஞ்சிரும். அப்படி சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்தை மட்டும் பார்க்காம அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அந்த பாவத்துக்கு முந்தி எவ்வளவு நன்மைகள் அவன் செஞ்சு இருந்தாலும் அவனுடைய நன்மைகள் அழிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அதுல ஒண்ணு என்னன்னா குஃப்ருங்கிறது. குஃப்ருடா என்ன? நம்ப வேண்டிய அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறது, வானவர்கள் நம்ப மாட்டேங்கிறது, வேதத்தை நம்ப மாட்டேங்கிறது, சொர்க்க நரகத்தை நம்ப மாட்டேங்கிறது, அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் இந்த குஃப்ர் ஆயிட்டான் பாருங்க. இவன் ஒரு 10 வருஷம் முன்னாடி இஸ்லாத்திலே வாழ்ந்து நிறைய வணக்க வழிபாடுலாம் செஞ்சு அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காஃபிரா போயிட்டான்னு வைங்க, இந்த 10 வருஷம் செஞ்சதை கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு இஸ்லாமிய நான் பிறந்தவன் பல வருடங்கள் 50 வருஷம் 60 வருஷம் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், கடைசி காலத்தில் போங்கடா அல்லாவது குள்ளாவதுங்கிறான். இப்போ இந்த 50 வருஷம் தொழுது அல்ல பார்ப்பான்னு பார்க்க மாட்டேங்க. இந்த குஃபர் இறை நிராகரிப்பு என்பது அதை அழிச்சு விடுகிறது. அதுக்கு எந்த விதமான கூலியும் இல்லாமல் போயிடும். ஆகிரத்தில் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. 3:22 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்.